இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஏ அண்ட் பின்னு ரெண்டு கம்பெனி இருக்கு. இந்த ரெண்டு கம்பெனியோட ஷேர் பிரைசஸ் வந்து 50 and 500 இருக்கு. இப்போ இந்த ரெண்டு கம்பெனில எந்த கம்பெனி பெரிய கம்பெனி நான் உங்களை கேட்டேன்னா நீங்க எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் பி யோட ஷேர் பிரைஸ் வந்து ஆப்ஷன் ஏ விட அதிகமா இருக்கிறதுனால இதுதான் பெரிய கம்பெனின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. அப்ப கம்பெனி ஏ தான் பெரிய கம்பெனின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் தப்பு. நமக்கு எந்த கம்பெனி பெரிய கம்பெனின்னு தெரிஞ்சுக்க ரெண்டு கம்பெனியை பத்தியும் இன்னும் அதிகமா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இந்த இன்ஃபர்மேஷனோட பேரு தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இத மார்க்கெட் கேப் அப்புறம் எம் கேப்னு கூட சொல்லுவாங்க. இந்த எம் கேப் தான் ஒரு கம்பெனியோட சைஸையும் வேல்யூவேஷனையும் நமக்கு தெரியப்படுத்தும். அதாவது இந்த கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூ என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு காரை வாங்க போறீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. உங்ககிட்ட ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு கார் ஏ, இன்னொன்னு கார் பி. ஒரு காரோட விலை 5 lakhs, இன்னொரு காரோட விலை 10 lakhs. இப்போ இந்த ரெண்டு கார்ல எந்த காருக்கு மார்க்கெட் வேல்யூ அதிகம்னு நான் உங்களை கேட்டேன்னா உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமா இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். சரி, நான் உங்களுக்கு இப்போ இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். கார் ஏல உங்களுக்கு 6 seats கிடைக்கும், ஆனா கார் பி ல உங்களுக்கு வெறும் 4 seats தான் கிடைக்கும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே கார் ஏல கம்மி விலைக்கே அதிகமான சீட்ஸ் கிடைக்குது, அப்ப இதுதான் சீப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இப்ப கூட நமக்கு இன்னும் அதிகமா இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். கார் ஏ ஆப்ஷன்ல உங்களால மாருதி, ஹியூண்டாய் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஆனா கார் பி ல பென்ஸ், BMW இந்த மாதிரி லக்ஸரி கார்ஸை நீங்க செலக்ட் பண்ணலாம்னு சொன்னா இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல எது சீப்பா கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இப்ப ஆப்ஷன் பி தான் சீப்னு சொல்வீங்க. ஏன்னா மார்க்கெட்ல அந்த பிராண்ட்ஸ்க்கு வேல்யூ அதிகம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த விஷயம்லாம் காமனா இருக்கிறதுனால உங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க ஷேர் மார்க்கெட்ல இந்த காமனான விஷயத்த யோசிக்காமலே இந்த ஷேர் விலை 10 ரூபா இருக்கு, இதுதான் சீப்பு, இந்த ஷேர் விலை அதிகமா இருக்கு அதனால அதை வாங்க மாட்டேன்னு யோசிக்காமலே ஒரு தப்பான டெசிஷனை எடுத்துருவோம். இல்லனா ஷேர் விலை அதிகமா இருந்தா அது பெரிய கம்பெனி, ஷேர் விலை கம்மியா இருந்ததுன்னா அது சின்ன கம்பெனின்னு தப்பான ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ இப்போ ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூவை தெரிஞ்சுக்க முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும். எம் கேப்பை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேரோட மல்டிப்ளை பண்ணணும். இதை நீங்களே கால்குலேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து கம்பெனியோட ஓனர் கிட்ட இருக்க ஷேர்ஸை தவிர மத்த எல்லா இன்வெஸ்டர்ஸோட ஷேர்ஸை தான் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேரை நீங்க அந்த ஷேரோட எல்டிபியை செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, இப்போ நம்ம மார்க்கெட் கேப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பேசிக்கா 3 கேட்டகரிஸா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஒன்னு ஸ்மால் கேப், இன்னொன்னு மிட் கேப், இன்னொன்னு லார்ஜ் கேப். கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 5000 crores விட கம்மியா இருந்தா அது ஸ்மால் கேப்ல வரும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 5000 crores இருந்து 20,000 crores குள்ள இருந்ததுன்னா அதை மிட் கேப் கேட்டகரியில போடுவாங்க. அப்புறம் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்க்கு வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 20,000 crores மேல இருக்கும். லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லாம் யூசுவலா ரொம்ப பெரிய கம்பெனிஸா இருக்கும். அவங்க செக்டார்ல இந்த கம்பெனிஸ் வந்து அவங்களோட மார்க்கெட் லீடரா இருப்பாங்க. நீங்க அதிகமா ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காம சேஃபா ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எக்கனாமிக் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்தாலும் இந்த கம்பெனி சர்வைவ் ஆகும். உங்களால ஒரு மீடியம் லெவல் ரிஸ்க் எடுக்க முடியும். அதே நேரத்துல உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா மிட் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியா கூட மாறலாம். ஸ்மால் கேப் கம்பெனிஸை பத்தி பார்த்தோம்னா இவங்க ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இருந்து ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர கம்பெனியா இருக்கலாம். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதிகமா ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா அதே நேரத்துல அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஃபியூச்சர்ல மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் பொசிஷனுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு அதிகமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு.